ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிகேஷன் டெம்ப்டேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்களை பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். பொதுவாக குழந்தைங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க வார்த்தையால் கேட்டு அவங்க வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பிடுங்க தான் ட்ரை பண்ணுவாங்க, பொருளெல்லாம் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா அதை இமிட்டேட் பண்ணுவாங்க. தா சொல்லு அப்படின்னா தா சொல்லுவாங்க, வா சொல்லு அப்படின்னா வா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இமிட்டேட் பண்ண நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். நம்ம சாக்லேட் வேணும் இல்லை பிஸ்கட் வேணும் அப்படின்னா அப்போ தான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்க வைக்கிறதுக்கு நம்ம சுச்சுவேஷன் நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். நம்ம இந்த டெக்னிக்கை ப்ளே ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது நம்ம செய்யலாம். இப்போ ப்ளே ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாய்ஸோ இல்லை ஸ்நாக்ஸையோ நம்ம அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். அதே சமயத்தில் ஹைட்டாக அவங்களால அதை எடுக்க முடியாத மாதிரி ஹைட்டில் வைக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு அவங்க கண்ணில் அது படும்போது அது வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீ சொல்லு, தா சொல்லு, இல்லை அம்மா கூப்பிடு, வா கூப்பிடு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நான் வருவேன், எடுத்து தருவேன், அந்த மாதிரி சொல்லி அவங்கள சொல்ல வைக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு இது நம்ம கிளியராக உள்ள என்ன டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்படி வச்சுக்கிட்டு அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ அதை உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட கொடுத்து ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம வேர்ட்ஸ் சொல்லு அப்போ தான் நான் தருவேன், தா சொல்லு அப்போ தான் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வைக்கலாம். இந்த மாதிரி அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாத டாய்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி கீ கொடுத்தா இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும்போது குழந்தைங்களால டக்குன்னு இதை எப்படி கீ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்பயும் அதே மாதிரி ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அப்போ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பால் போட சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ பால் போடுறோம், கேட்ச் பிடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குழந்தை நம்மகிட்ட கேட்ச் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா நம்ம இப்படி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காம நம்ம இப்படி நம்மக்கிட்ட வந்துடுமே பால் இப்படி வச்சுட்டு கேளு, இன்னும் வேணும்னு கேளு, இல்லை வேணும் அப்படி சொல்லு, இல்லைன்னா தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு குழந்தைங்கள சொல்லணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்ம பால் போடணும். அது மாதிரி நம்ம இப்போ பிளாக்ஸ் விளையாட பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா பிளாக்ஸையும் குழந்தைங்கிட்ட கொடுத்தா அவங்க ஜஸ்ட் இப்படி அவங்களாவே விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுங்கிற நீட் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி எல்லா பிளாக்ஸையும் நம்ம கொட்டிட்டு எல்லா பிளாக்ஸும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். குழந்தைங்க கிட்ட ஒரே ஒரு பிளாக்ஸை மட்டும் கொடுத்து இங்கே பாரு தா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ தா சொன்னினாடா நான் இது கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வாட்டி அவங்க தா சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அதை வாங்கி நம்ம குழந்தைங்க போடுவாங்க. ஸோ அடுத்து மறுபடியும் இன்னொரு இது வாய்க்கு வச்சுட்டு தா 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 சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரியும் பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் ப்ளே ஆக்டிவிட்டியில் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஸ்நாக் டைம்லையும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்ற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உடனே அவங்க அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்புறமா உடனே நம்ம இந்த பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணாமல் ஃபுல் பேக்கெட்டோடு கொடுக்கணும். ஸோ அப்போ அதை பிரிக்க சொல்லி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்கள வார்த்தை சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சிப்ஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்புறமா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சிப்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு சிப்ஸு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தா சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொரு சிப்ஸாக கொடுத்து குழந்தைங்களை பேச சொல்லலாம். அப்புறமா நம்ம ஜூஸ் கொடுக்கும்போது நம்ம ஃபுல் ஜூஸும் டம்ளர் ஃபுல்லாக கொடுக்காம அவங்க டம்ளரில் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு அதை அவங்க குடிக்க சொல்லணும். குடிச்சனுமே அப்போ மறுபடியும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அவங்கள சொல்லலாம். ஸோ இது ரெப்படீஷனுக்காக தான் நம்ம இதை நம்ம ஒரு நிறையா டைம்ஸ் அவங்க ஒரு சிங்கிள் வேர்டே ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஒவ்வொரு வாட்டியும் வந்து சிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் நம்ம வந்து குழந்தைங்கள வந்து அந்த வேர்டை வந்து ரிப்பீட் பண்ண வைக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தா சொல்லணும், இல்லை வாக் சொல்லணும், அம்மா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி.